ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளில் இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ளாய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம் அடிக்கடி அதிகமா உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் சில நேரங்களில் சில முட்களை அனுமதிக்கிறார். நம்மை நாம் உயர்த்தாதபடிக்கு. ஏனென்றால் இதற்கு பரிசுத்த வேதாகமத்திலே அற்புதமான சாட்சி உண்டு. 2 கொரிந்தியர் 12:7 சொல்கிறது பவுல் அப்போஸ்தலனை குறித்து. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் தான் பரதேசிக்குள் எடுக்கப்பட்ட உன்னதமான அனுபவத்தை சொல்லிவிட்டு அதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், ஒரு பெரிய அப்போஸ்தலனுடைய மாம்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த முள் குட்டும் முள் என்றும் சாத்தானோட தூதன் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த முள்ளினால் கிருபை ஒரு சிறந்த காரியமாய் நடந்தே இருக்கிறது. அந்த முள்ளு தாங்க காரணம் அந்த கிருபை வெளியே வர்றதுக்கு. பவுல் தன்னை உயர்த்தக்கூடாது. ஏனென்றால் இன்னும் கர்த்தர் இவனை கொண்டு அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஏன்னா உயர்த்தினா என்ன ஆகும் தெரியுங்களா? பெருமை வந்துடும். பெருமை யாருக்கு சொந்தம்? பிசாசுக்கு சொந்தம். பெருமைக்கு சொந்தக்காரன் பிசாசு. சாத்தானுடைய இருதயம் மேட்டிமையா இருக்கிறது. எசேக்கியேல் 28:12-18 வரலும் வாசிக்கிறோம். அப்ப பாருங்களேன், மனிதர் மேட்டிமையான பெருமையாக பேசினால் சாத்தானுக்கு ரொம்ப பிரியம். அதனாலதான் கர்த்தர் அதை அனுமதிக்கவே இல்லை அவனோட வாழ்க்கையில. யாக்கோபு 4:6 சொல்லுகிற தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இப்பேற்பட்ட பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில ஒரு முள் என்றால் குட்டும் சாத்தான் என்றால் இவனை குறித்து சில காரியங்கள் பாருங்களேன். ரோமர் 1:1 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாக பவுல் என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:1, கொலோசியர் 1:1 வாசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பவுல். 2 கொரிந்தியர் 1:1, எபேசியர் 1:1 பாருங்களேன், தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல். பிலிப்பியர் 1:1 பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல். 1 தீமோத்தேயு 1:1 பாருங்க, நம்முடைய ரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையுமாய் இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். 2 தீமோத்தேயு 1:1 பாருங்க, இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றி வாக்கு தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். தீத்து 1:1 பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனுமாய் இருக்கிற பவுல். பிலமோன் 1:1 பாருங்க, இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவனுமா இருக்கிற பவுல். அப்ப இவனுக்கா இந்த முள் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவன். அவனுக்கே ஒரு முள் என்றால் நமக்கு எவ்வளவு தூரம்? எதற்காக? அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு. உயர்த்தினால் இவ்வளவு மேன்மை போயிடுமே. அதனாலதான் ஆண்டவர் அதை அனுமதித்தார். நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் ஏதோ ஒரு முகாந்திரம் உண்டு. ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவன் உயர்த்தும்படியாய், நம்மை அவரே உயர்த்தும்படியாய், நாமே நம்ம உயர்த்துவதற்காக அல்ல. பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கை தாங்க நமக்கு சிறந்த சாட்சி. ஒரு வசனம் சொல்லுகிறது 19:11, அப்போஸ்தலன் பவுலின் கைகளினால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஐயா, அவன் கைகளினால் விசேஷித்த அற்புதம் செய்திருக்கிறார். ஆனாலும் அவனுக்கே அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு இந்த அற்புதமான நாளிலே நாமும் நம்மை உயர்த்தாமல் கர்த்தரை உயர்த்துவோமாக. ஒருவேளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதித்திருந்தால் இன்றே இப்பொழுதே கர்த்தருக்குள் நம்மை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவோமாக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கூட கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளிலே இதை பார்த்து கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தாவே நீர் உயர்த்தப்பட, உம்முடைய மகிமை அதிகமாக காணப்பட பிள்ளைகளை நம்மளை கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க, நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க செய்யுங்க ராஜா. நீர் மகிமை அடைவீராக. உன் நாமம் உயர்த்த வரட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையில உயிருள்ள வளமுள்ள சாட்சியா எங்களை நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமுள்ள நாமத்தினால தேவனது செய்யும்படியாய் உன் திருக்கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் எல்லாம்.